நம்பர் 2 என்ன பண்ணாங்க அப்படின்னா, எவ்வளவு தூரத்துக்கு அவங்கள வந்து நடக்க வச்சு சங்க வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நடக்க வைக்கணும். ஏன்னா சபரிமலை போற எல்லாருமே விரதத்தில் இருப்பாங்க. உங்க அத்தனை பேருக்கு தெரியும், ஒரு நாளைக்கு ஒரு வேளை அல்லது 2 வேளை சாப்பிடுவாங்க. 2 நேரம் பச்சை தண்ணியில குளிச்சுட்டு அவங்க ஐயப்பன் நோக்கி விரதம் இருந்து போறவங்கள 5 கிலோமீட்டர் நீங்க இருமுடியை தூக்கிட்டு நடங்கன்னு சொல்றது எந்த வகை நியாயம்? இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு எந்த வழிபாட்டு இடத்திற்காவது இந்த மாதிரி நீங்க செஞ்சா ஒத்துக்குவீங்களா? அஜ்மீர் தர்காவுக்கு போனீங்கன்னா இந்த இடத்துக்கு பக்கத்துல போய் நீங்க நிக்கலாம். கிறிஸ்டியன்களுக்கு நீங்க இன்னைக்கு பழைய இந்துக்களுடைய புனித தலமாக இருந்து இன்று கிறிஸ்தவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேளாங்கண்ணி கோயிலுக்கு எடுத்துக்கங்க. கோயில் வாசல் வரைக்கும் உங்களுக்கு போலாம். ஆனால் இந்து கோயில்களான பழனி மலைக்கு நீங்க போகணும்னா பல கிலோமீட்டர் நடந்து போகணும். இந்து கோயில்களான ஐயப்பன் கோயிலுக்கு போகணும்னா பல கிலோமீட்டர் நடந்து போங்க. ஏன்னா அவன் என்ன சொல்ல வரான்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க என்னத்துக்கு கோயிலுக்கு வராது அப்படிங்கிறான். கம்யூனிஸ்டுகளுடைய நோக்கம் இந்துக்கள் ஆலயத்திற்கு செல்வதை தடுக்க வேண்டும், இந்துக்களுடைய கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும், இந்துக்களுடைய பண்பாட்டை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு சித்தாந்தத்திற்காக கூலிக்கு மாரடிக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகள் தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய படிப்படியான திட்டங்களால் அவதியிடக்கூடிய பக்தர்களுடைய சாபம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு இன்டர்நெட் பார்த்திருந்த அத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்க, வயசானவங்க பரவாயில்ல, கன்னிசாமிகள் இருக்காங்க. ஒரு 3 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய எல்லா குழந்தையுமே சபரிமலைக்கு எடுத்துட்டு போற எத்தனையோ பேர் இருக்காங்க. இது வரைக்கும் 11க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அங்க போனதை இறந்திருக்காங்க. ஏன்னா 5 கிலோமீட்டர் வந்து தலையில இருமுடியையும் வச்சுட்டு தோல்ல குழந்தையும் வச்சுட்டு ஒருத்தர் எவ்வளவு தூரம் நடக்க முடியும்? 2 வேளை சாப்பிடாம இருந்துட்டு பச்சை தண்ணியில காலையில 5 மணிக்கு எதிர்த்து குளிச்சுட்டு இவ்வளவு தூரம் நடக்கிறது சாத்தியமா? இப்ப இருக்கக்கூடிய மார்கழி மாசத்துல உங்களுக்கு தெரியும் எப்படி குளிர் அடிக்கும்னு. இந்த குளிர்ல அவங்க வெறும் மேலோட வெறும் ஒரு வேட்டியை மட்டும் கட்டிட்டு குழந்தையை தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு ஆண்கள் மட்டும்தான் போக முடியும், பெண்களுக்கு அங்க வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த குழந்தையை தூக்கிட்டு போறாங்க, அவங்களுக்கும் சாப்பாடு இல்லை. சாப்பாட்டுக்கு முறையான ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னா எந்த விதமான ஏற்பாடுகளும் கேரள அரசாங்கம் பண்ணல. கேரள அரசாங்கம் பண்ணாதது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐயப்ப சேவா சங்கத்தில இருந்து மருத்துவ வசதிகளுக்காக பல்வேறு விதமான டெம்பரவரி கேம்ப்ஸ் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த கேம்பை எல்லாத்தையுமே தேவசம் போர்டு மினிஸ்டர் ராமச்சந்திரன் வந்து தொடர்ச்சியா தடை பண்ணிட்டே இருந்தார். அது பண்ணக்கூடாதுங்க, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு ஏகப்பட்ட மெடிக்கல் கேம்ப் எடுத்துட்டாங்க. மெடிக்கல் கேம்ப் எடுத்ததுனால ஃபர்ஸ்ட் எய்டு கூட கொடுக்க முடியாமல் பல்வேறு குழந்தைகள் அங்க வந்து மரணம் அடைஞ்சாங்க. என்னங்க 11 பேர் செத்தாலும் 5 பேர் செத்தாலும் உங்க வீட்டுல ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, இதே ஒரு இஸ்லாமிய குழந்தைக்கு ஆயிருந்ததுன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை எவ்வளவு கூக்குரல் இருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு தீபாவளி அப்ப வில்சன் ஒரு கிறிஸ்டியன் குழந்தை அவங்களுடைய அப்பா அம்மா செய்த தவறுனால ஒரு போர்வெல்ல விழுந்துருச்சுங்க. தீபாவளியை நிறுத்துங்கன்னு சொல்லி எல்லா டிவியும் பெய்டு டிவியான கலைஞர் டிவில இருந்து சன் டிவில இருந்து அத்தனை பேருமே கேம்பெயினா பண்ணி தீபாவளி முழுக்க ஒப்பாரி ஓலமா வச்சிட்டு இருந்தாங்க. 11 ஹிந்து குழந்தைகள் இறந்திருக்கு. யாராவது ஒருத்தன் வாயை திறந்து கேட்டான்னு யோசிச்சு பாருங்க. ஏன் கேட்கறது இல்லைன்னா, இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய மானமின்மை சுரணையின்மை மீது அவ்வளவு தெளிவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, கேரளாவில் இருக்கக்கூடிய விலை போன மானங்கட்ட கம்யூனிஸ்டுகளுக்கும் சரி அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. எவ்வளவு பண்ணாலும் சரிங்க, சுரணை இல்லாம அன்னைக்கு வந்து 1000 ரூபாய் வாங்கி ஓட்டு போட்டுருவானுங்க. இஸ்லாமியர்களுக்கோ கிறிஸ்தவர்களுக்கோ இருக்கக்கூடிய அந்த வெஞ்சன்ஸ் இங்க இருக்காதுங்க. பாம் வச்ச குற்றவாளியை கூட அதிக நாள் சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகள் சொல்றான். சொரணையே இல்லாம அதை ஈன்னு கேட்டுக்கிறான். ஆனால் இங்க சாமானியமாக இருக்கக்கூடிய இந்து ஒரு எதிர்த்து கேள்வி கேட்டான்னா கூட அவனை பிடிச்சி ஜெயில வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது. அப்ப இதை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லைங்கிற தைரியத்துல தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழக அரசும் சரி, கம்யூனிஸ்ட் அரசியலும் சரி, இது இவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகளும் சரி, இவங்க வந்து தொடர்ச்சியா செயல்பட்டுட்டே இருக்காங்க. ஐயப்ப மலையில இது மட்டும்தாங்க பிரச்சனையா அப்படின்னா, மலை ஏறும் வழியில இதுக்கு முன்னாடி வந்து காடு மேடுல இருக்கும், அதுல வந்து எல்லாருமே நடந்து போயிட்டு இருந்தாங்க. கான்கிரீட் போடுறேன்னு சொல்லி போட்டாங்க. குவாலிட்டி இல்லாத அந்த வேலைகள்னால ஜல்லி எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகி கால் வச்சிங்க அப்படின்னாவே கால் குத்துது. அவ்வளவு தூரம் கால் குத்தி ரத்தமும் இதுவுமா ஒழுகிட்டு அப்படியே மேல போறாங்க. அங்க போய் எவ்வளவு நேரம் நிக்க வைக்கிறாங்கன்னா எல்லாத்தையுமே ஆன்லைன்ல புக் பண்ணிடுறாங்க. புக் பண்ணிட்டு நிக்க வைக்கிறது வெயிட்டிங் ஹவர் 18 மணி நேரம், வெயிட்டிங் ஹவர் 22 மணி நேரம். அப்புறம் எதுக்கு நீ புக் பண்ற ஆன்லைன்ல? நீங்க வந்து ஒரு டைம் ஸ்லாட் கொடுக்குறீங்க, இந்த நேரத்துக்கு வாங்க சாமியை சீக்கிரம் தரிசனம் பண்ணலான்னு விரதம் இருந்து இருமுடி கட்டிட்டு மேல நெய்யபிஷேகம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய பக்தர்களை எதுக்கு 18 மணி நேரம் காக்க வைக்கிறீங்க? சரி 18 மணி நேரம் காக்க வைக்கிறீங்க, அங்க அவர்களுக்கு முறையான குடிநீர் வசதி இல்லை.
முறையான கழிவறை வசதி கிடையாது, உணவு ஏற்பாடு கிடையாது. உணவே வேண்டாங்க, தண்ணி ஏதாவது கொடுக்கலாமே, அதையுமே கொடுப்பதற்கு இந்த கேரள அரசாங்கம் மறுக்கிறது. இங்க தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவருடைய ஓனர் உதயநிதி நான் ஒரு கிறிஸ்துவ பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன், அதனால நான் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்றத அவரை குடியிருப்பதற்காக திருவண்ணாமலையில் அன்னதானம் பண்ணக்கூடியவங்க எல்லாரும் FSSAI சர்டிபிகேட் வாங்கி வச்சிருக்கணும் ஒரு ரூலை கொண்டு வர்றாங்க. தமிழ்நாட்டில் எந்த கோயில நீங்க அன்னதானம் பண்ணீங்கனாலும் FSSAI சர்டிபிகேட் வச்சிருக்கணும். அதுல யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா உங்களை கேஸ போட்டு உங்க குடும்பத்தையே உள்ள வைப்பேன்னு சொல்றான். இதே மாதிரி கேரளால பண்றான். அன்னதானம் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தர் மேலையும் ஹை செக்யூரிட்டியையும் அவன் மேல தேவையற்ற பாதுகாப்பு கேள்விகளை கேட்டு அவங்க மேல இம்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதன் மூலமா என்ன பண்றாங்க, கொடுக்கணும்னு வரவங்க கூட எதுக்குடா நமக்கு பேசாம விட்டுறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதுக்குதான் நமக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விடுறாங்க. அப்படி விடுறதன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை வசதிகள் கிடைக்காம போகுது. அதனால என்ன ஆகுறாங்க, அவங்க பசியிலேயே நிக்கிறாங்க 18 மணி நேரம். இந்துக்கள் பசியோடு நின்னா அதை கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற காரணத்தினால தொடர்ச்சியாக கேரள அரசு செய்து இதன் மேல கேரளாவில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ல கேஸ் போடுறாங்க. ஐயப்ப சேவா சமாஜம் கேஸ் போட்டிருக்கு, ஐயப்ப பக்தர்கள் கேஸ் போடுறாங்க. கேரள ஹைகோர்ட் சொல்லுது, நீங்க அவங்களுக்கு தேவையான உதவி செஞ்சு கொடுங்க, உதவி செய்யறவங்களை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு. கேரள போலீஸ் மிக ப்ரூட்டலாக அவங்கள ஹேண்டில் பண்றாங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரியும் கேரளாவில் இருக்கக்கூடிய போலீஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தமிழக பக்தர்களை மிக மிக வஞ்சனையோடு, ஓர வஞ்சனையோடு, நீங்க உங்களுக்கு கேரளாவோட பாப்புலேஷன் டெமோகிராஃபி தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அதனுடைய உண்மை தெரிஞ்சிடும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க 50% மேல இந்துக்கள் கேரளால சிறுபான்மையா இருக்காங்க. அதனால கேரள காவல்துறையிலையும் சரி, அரசு நிர்வாகத்திலையும் சரி, சிறுபான்மையின மக்கள் நிறைய இருக்காங்க. அவங்க சில பேர்த்தை தவிர மிச்சம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த ஐயப்பன் கோயிலுக்கு வருவதற்கு எதிரான மனநிலையோடு தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்காங்க. இப்படி தொடர்ச்சியாக செயல்படுவதன் மூலமாக ஐயப்ப பக்தர்களை முடிந்த அளவு அவமரியாதைப்படுத்துகிறார்கள். அவங்களை அவமரியாதைப்படுத்துவதோடு அவர்களுடைய தரிசனத்திற்கு இடையூறாக என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி கேட்பதெல்லாம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய திறனற்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மெக்கா மதீனா போறதுக்கு காசு கொடுக்கிறார், அவனுக்கு அரிசி கொடுக்கிறார். பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளா உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட 25 கோடிக்கு விலை போயிருக்க அடமானத்தில் இருக்கக்கூடிய கேவலமான கம்யூனிஸ்ட் கட்சி கிட்ட சொல்லி தமிழக பக்தர்களை அடிக்காதீங்கன்னு சொல்லலாம். காவல்துறை சபரிமலைக்கு மாலை போயிட்டு இருக்க பக்தர்களை எத்தனை பேர் அடிச்சு மண்டை உடைச்சிட்டு பாருங்க. இந்த தேசத்துல எந்த மதத்தை சேர்ந்தவரையாவது ஒரு காவல்துறை அடிச்சு நீங்க பாத்திருப்பீங்களா? ஒரு போலீஸ்காரர் நீங்க ஒண்ணு இல்லைங்க, நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதியினால கன்னியாகுமரியில வில்சன் ஒரு எஸ்ஐ கொண்டுட்டாங்க. கொண்டு 5 வருஷம் ஆச்சு. கொன்னது இஸ்லாமிய பயங்கரவாதிங்கிறனால இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போலீஸே பயந்துட்டு இருக்குது. பயங்கரவாதிகளுக்கு இந்த நிலைமை. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அப்பாவியான ஐயப்ப பக்தர்கள் இருமுடி கட்டிட்டு மலைக்கு போறவன அடிச்சு மண்டை உடைக்கிறான். அவனை நீங்க ரெசிஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னா அதை கேட்பதற்கு நாதி இல்லாமல் இருக்கிறது இந்த சமூகம். நீங்களும் நானும் இதை கேட்கல அப்படின்னு சொன்னா இதை பேசுறதுக்கு கூட இங்க யாருமே தயாரா இல்ல. மார்கழி மாசம் கார்த்திகை மாசம் 1ஆம் தேதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை நாள் ஆச்சுன்னு பாருங்க. 45 நாள் 47 நாளாக இந்துக்கள் சொல்லனாத துயரத்தை அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதை தட்டி கேட்பதற்கு தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சிக்கும் திராணி இல்லை. தமிழகத்தில் மட்டுமில்ல, கேரளாலையும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் கேட்குது. ஏன்னா இந்துக்களுக்காக பேச, உரையாட, வாதாடுவதற்கு இருக்கக்கூடிய ஒரே அரசியல் இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து நின்று குரல் எடுத்தா மட்டும்தான் அங்க வஞ்சிக்கப்படக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு அடிப்படை. நம்ம வேற ஒண்ணுமே கேட்கலங்க, நீங்க எந்த வசதியும் செஞ்சு கொடுன்னு கேட்கல, 5 ஸ்டார் ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுங்கன்னு நம்ம கேட்கல. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் நயன்தாராக்கு மும்பையில வேற ஏதோ ஒரு வழக்குக்காக தமிழக அரசுடைய தலைமை வழக்கறிஞரை அனுப்பி ஃபெசிலிட்டேட் பண்றாரு. அவ்வளவு வசதி நீ செஞ்சு கொடுக்க வேண்டாம். இங்க கஷ்டப்படக்கூடிய சாமானியமான ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான கழிவறை வசதியை செஞ்சு கொடுங்க, தேவையான குடிநீர் வசதியை செஞ்சு கொடுங்க.
வயதான பக்தர்களுக்கு மேல போறதுக்கு டோலி ஏற்பாடு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள போகிறதுக்கு அலோவ் பண்ணுங்க. அன்னதானம் செய்வதற்கு இந்துக்களுக்கு அனுமதி விடுங்கன்னு பிச்சை கேளுங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய அரசியல் சக்தி என்பது இல்லை. இந்துக்களுடைய அரசியல் சக்தி அதிகாரத்தில் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். இந்துக்களுடைய அதிகார சக்தி இல்ல, நாம பணம் வாங்கிட்டு கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் ஓட்டு போடுறீங்க, அப்ப நம்ம அவங்கள்ட்ட கெஞ்சி தான் கேட்கணும். அந்த கெஞ்சி கேட்பதற்காக அதற்காகத்தான் நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்றோம். அதற்கு கூட நீங்க வந்திருக்கிறவங்க நம்ம ஒவ்வொருத்தரும் உணர்வோடும் உயிர்ப்போடு இந்த ஆர்ப்பாட்டத்தில் நம்ம பங்கெடுப்பதன் மூலமாக இனிமேல் வரக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்காவது தேவையான வசதியை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசை கேட்கிறோம். அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் அரசுக்கும் நீங்க அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கறத நம்முடைய ஒரே ஒரு நோக்கம். இதற்காகத்தான் இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டம். அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக நீங்க சிரியால நடக்கிற விஷயத்துக்கு இங்க குரல் கொடுப்பாங்க. ஆனால் பக்கத்துல ஒரு 200 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கேரளால ஒரு இந்து தாக்கப்பட்டால் அதை பத்தி எந்த கேள்வியும் கேட்பதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சிக்கும் தெம்போ திராணியோ கிடையாது. ஏன் அப்படின்னா இந்துக்களுடைய ஓட்டு அவங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்குது. சிறுபான்மையினருடைய ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்துக்களை எந்த அளவுக்கு அடக்க முடியுமோ ஒடுக்க முடியுமோ அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்தி கூட்டணி என்ற பெயரில் தேசத்திற்கு எதிராக செயல்பட்டு இருக்கக்கூடிய தேச துரோக சக்திகள் அனைத்தும் இணைந்து ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க. அவங்களுடைய மேஜரான நோக்கமே இந்துக்களுடைய வழிபாட்டு இடங்களை முடிந்த அளவு சீர்குலைப்பது. இந்துக்களுடைய வழிபாட்டிற்கு எந்த அளவுக்கு இடைஞ்சல் பண்ண முடியுமோ அதை பண்றது. அதை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. ராமகோபாலன்ஜி, வீரத்துறை ராமகோபாலன்ஜி அடிக்கடி சொல்லுவார் அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி என்று. அவுரங்கசீப்பை விட கேவலமான ஆட்சி இப்பொழுது இருக்கக்கூடிய இரண்டாம் அவுரங்கசீப் ஸ்டாலினுடைய ஆட்சி. நீங்க கோயில் எடுத்துட்டீங்க அப்படின்னா பக்தர்களுக்கு எந்தெந்த வசதிகள் செஞ்சு கொடுக்காம இருக்க முடியுமோ அது எல்லாத்தையும் செய்யறாங்க. கோயில் நிலங்களை திருடுறாங்க. கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க ஆஞ்சநேயருக்கு போய் ஒரு வரமாலை சாத்தணும்னு சொன்னா கூட 15,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா தான் பண்ணலாங்கிறாங்க. நாமக்கல்ல இருக்கக்கூடிய நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா தான் வடமாலை சாத்தலாம்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அங்க வடமாலை சாத்தாம இருந்தது இல்லையாமா, அது நின்றுச்சு. தமிழ்நாட்டில் இப்படி ஒவ்வொரு கோயிலாக சிதைக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசும் இதனுடைய கவுண்டர் பார்ட்டி யாருன்னு பாத்துட்டீங்கன்னா 25 கோடிக்கு இவங்கள்ட்ட அடமானத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த கட்சியினுடைய நோக்கமே பாத்துட்டீங்கன்னா படிப்படியாக இந்த திட்டத்தை செயல்படுத்திட்டே இருக்காங்க. இது ஒரு மாபெரும் சதி செயல், சதி திட்டம் அப்படிங்கறதுடைய ஒரு பகுதியாக விளங்கிக்கணும். ஏன்னா ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அப்படின்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற பேர்ல ஒரு கேஸ் போட்டு அனைத்து பெண்களையும் நாங்க கூட்டி போவோம்னு சொல்லிட்டு இஸ்லாமிய பெண்களையும் கிறிஸ்தவ பெண்களும் செருப்பு சீமாரி இதெல்லாம் இருமுடியாக கட்டிட்டு சபரிமலையினுடைய புனிதத்தை கெடுப்பதற்காக ஒரு பெரிய முயற்சியை தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களும் கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் சேர்ந்து பண்ணாங்க. சரி, இதெல்லாம் பண்ணி முடிச்சாங்க. அதுக்கு எதிராக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடந்தது, போராட்டம் நடந்தது. எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்களால ஜெயிக்க முடியல. இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்களை எவ்வளவு தூரம் அலைக்கழிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அலைக்கழிக்கிறாங்க. நீங்க போன டைமே பாத்தீங்க அப்படின்னா வண்டி எல்லாத்தையும் நிலக்கல்ல கொண்டு போய் நிறுத்திடுங்க அப்படின்னு அங்கிருந்து இருமுடி ஏந்திய பக்தர்கள் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போய் அதுக்கப்புறம் நீங்க மலை ஏறி போங்க அப்படிங்கிறாங்க. பெருவழியில போனோம் அப்படின்னா 48 கிலோமீட்டர் மேல போறாங்க. அவங்க என்ன இன்னொரு 5 கிலோமீட்டர் சேர்ந்து போக மாட்டாங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கேள்வி. சின்னதுல சிறுவழியில போகக்கூடிய பக்தர்களுமே மேல ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போறாங்க, கீழே இங்க ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இடத்துல போதுமான கழிவறை வசதியை அவங்க ஏற்பாடு செஞ்சு கொடுக்கல. இதனுடைய நோக்கம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேரளா தூய்மையான அரசு, நாங்க தூய்மையான செயல் திட்டத்தை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளா அவர்களுடைய மருத்துவ கல்வியை நாங்க தூய்மையா இருக்கோம்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வசிக்கக்கூடிய பல பகுதிகளில் கொண்டு கொட்டி நோயை பரப்பக்கூடிய கேரள அரசு, கேரள கம்யூனிஸ்ட் அரசு குறிப்பாக இவ்வளவு குறைவான கழிவறையை ஏற்படுத்தியதற்கு மெயின் காரணம் இதன் மூலமாக நோய் பரவட்டும்னு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் நினைக்கிறது. ஏங்க இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கம்யூனிஸ்டுகளுடைய மோசமான மனநிலை அப்படிங்கிறது எப்படின்னா நீங்க கொரோனா பீரியட்ல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சீனாவை ஆண்டு கொண்டிருந்த
கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தினுடைய ஊகான் லேப்ல இருந்து தான் கொரோனா வைரஸ் பரவுச்சு. உயிரியல் ஆயுதம் அப்படிங்கறத அவங்க தொடர்ச்சியாக உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க வந்து முறையான பாதுகாப்பு வசதிகள், பொது சுகாதார வசதிகள் ஏற்படுத்தி தராமல் இருப்பதன் மூலமாக கொள்ளை நோய்களை பக்தர்கள்ட்ட பரப்பலாம் அப்படின்னு சொல்லி கம்யூனிஸ்ட் அரசாங்கம் திட்டமிட்டு மிக மிக குறைவான கழிவறை மட்டும்தான் ஏற்பாடு பண்ணாங்க. நம்பர் 1.